ரெட்மி அவங்களோட டேப்லெட் சீரியஸில் ரெட்மி பேட் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டேப்லெட் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு இந்த டேப்லெட் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவும் பார்க்குறது டிசைன் தான். இந்த டேபோட டிசைன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரெட்மி பேடோட சைஸ் பொறுத்தவரை 10.61 இன்ச்சஸ். டிஸ்பிளேக்கு இங்கே எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை 2K ரெசல்யூஷன், 90Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை 400 நிட்ஸ். இண்டோர்ஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு சில இடத்துல கஷ்டமாக தெரியலாம். பட் இது ஒரு டேப்லெட் அப்படிங்கும்போது டைரக்ட் சன்லைட்டில் பெருசாக யாரும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அப்படிங்கும்போது இது யூஸபிள் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியான பட்ஜெட். ஸோ இதில் இதுக்கு மேலே பெருசாக எதிர்பார்க்கவும் முடியாது. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை எங்கள் மீடியாடெக்கோட ஹீலியோ G99 ப்ராசஸரில் ரன் ஆகுது. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கேமிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியம் கிராஃபிக்ஸ் கேம்ஸ் இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். பட் இது டேப்லெட் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு எடுத்துக்க போகுது அப்படிங்கிறது பெரிய டவுட் தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்தவித குறையும் இந்த டேப்லெட்டில் இருக்காது. அண்ட் இந்த டேப்லெட் ஒரு கேமிங் டேப்லெட்டும் கிடையாது. ஸோ பெருசாக கேமிங்கில் எதிர்பார்க்கவும் முடியாது. மற்றபடி நீங்கள் ஒரு டேப்லெட்டை யூஸ் பண்ணதுக்கு இந்த ப்ராசஸரே போதுமானது தான். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 3GB 4GB அண்ட் 6GBன்னு 3 ரேம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பொறுத்தவரை 64 அண்ட் 128GB ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. 1TB வரைக்கும் ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட் கேமராஸ் பெருசாக டேப்லெட்ஸில் எதிர்பார்க்க முடியாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா 8 மெகா பிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா நல்ல வைடான ஒரு செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை இங்கே 8000 mAh கொடுத்துருக்குறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் பாக்ஸில் உங்களுக்கு 22.5 வாட்ஸ் சார்ஜர் தான் வரும். இந்த டேப்லெட்டோட மேக்ஸிமம் சப்போர்ட் 18 வாட்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் Android 12 ரன் ஆகுது. ஷாமி இங்கே என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட் கிடைக்கும் அண்ட் 2 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இதை வச்சு யாரும் நம்பி ஃபோன்ஸ் வாங்காதீங்க, இல்லை ஒரு டேப்லெட்ஸ் வாங்காதீங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இவங்க சொல்லுவாங்க, பட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க. இந்த டேப்லெட்டோட டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரை 465 கிராம்ஸ் வெயிட் அண்ட் திக்னஸும் 7.1 mm தான் திக்னஸ். அடிஷ்னலாக இந்த டேப்லெட்டில் Wi-Fi 5 சப்போர்ட், ப்ளூடூத் வெர்ஷன் 5.3, USB Type-C போர்ட் அண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த டேப்லெட்டில் சிம் கார்டு உங்களால் போட முடியாது, ஒன்லி Wi-Fi மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை 3GB RAM 64GB வேரியன்ட் 12,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 4GB RAM 128GB வேரியன்ட் 14,999ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 6GB RAM 128GB வேரியன்ட் 16,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸ் தான். அண்ட் இந்த இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸ் முடித்த பிறகு எக்ஸ்ட்ரா 2,000 எல்லா ப்ரைஸும் அடிஷன் ஆகும். ஸோ அதுதான் நார்மல் ப்ரைஸாக இருக்க போகுது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த டேப்லெட் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா 4GB RAM 128GB வேரியன்ட் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பிகாஸ் ஒரு 18,000 ருபீஸ்க்கு நீங்கள் கண்ணை மூடி இந்த டேப்லெட் வாங்கலாம். அண்ட் இன்கேஸ் எனக்கு அதிகமான ரேம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 6GB RAM 128GB வேரியன்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 20,000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த டேப்லெட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது வாங்கலாம். இல்லை அதை விட கொஞ்சம் பெட்டரான வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷாமி பேட் 5 இருக்குது. இதை விட பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன், நல்ல ஃப்ளாக்ஷிப்பான ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ராசஸரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருக்கேன் இந்த டேப்லெட் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த 6128 வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.